துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த துலா ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. அடுத்ததா துலா ராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்கர நிலையிலும் சனி பகவானும் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்கங்க. பாக்யஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும் லாபஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்கங்க. துலா ராசியில் பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்வு என்பது உங்கள் வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்டப் போகும் ஒரு பொற்காலத்தோட தொடக்கமா இருந்திருக்குதுங்க. அன்று நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கும் மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்க அனுபவித்த கடன் சுமைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் அனைத்தும் அந்த பிரபஞ்சம் அறியுமங்க. துலா ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால சமநிலை மற்றும் ஈடியின் மீது அதிக பற்று கொண்டவங்களா இருந்திருப்பீங்க. வெளியே நீங்க அழகாகவும் வசதியாகவும் காட்டிக்கொண்டாலும் உங்க உள்ளுக்குள்ள கடன்களால ஏற்பட்ட அழுத்தம் எவ்வளவு கொடுமையானது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ங்க. நான் யாருக்கும் தீங்கு நினைக்கலையே, இருந்தும் என் எதிரிகள் ஏன் இன்னும் பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்போது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போற ஒரு மகத்தான காலம் வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னாடி மனதார ஜெய் ஹனுமான் அப்படின்னு பதிவிடுங்க. துலா ராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோவுக்கு ஒரு சிறு விருப்பத்தை அளித்து ஆதரவும் கொடுத்துடுங்க. துலா ராசிக்காரர்களோட கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக உன்னதமான வெற்றி கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 6ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்கிறாருங்க. நவ கிரகங்களோட நீதிமானான சனி பகவான் துலா ராசிக்கு இப்பொழுது ருண ரோக சத்ருஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. பொதுவா சனி பகவான் 6ஆம் இடத்துல அமரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும், நோய்களிலிருந்து விடுதலையும், கடன் சுமைகளிலிருந்து மீட்சியையும் வாரி வழங்குவாருங்க. கடந்த காலங்கள்ல 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பிள்ளைகள் வழியா சில மனக்கவலைகளையும் முடிவெடுப்பதில் குழப்பங்களையும் தந்த சனி பகவான் இப்பொழுது உங்களை ஒரு வெற்றியாளரா மாற்ற போறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனதை பிளப்பது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த வலிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போற மருந்தா அமையுங்க. அந்த பெண் உங்க அலுவலகத்துல உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் ஒரு பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்களை தேடி வரும் ஒரு அந்நிய பெண்ணா கூட இருக்கலாமுங்க. ஆனா அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்க எதிரிகளின் சூழ்ச்சிகளை உடைத்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்க வேணுங்க. துலா ராசிக்காரர்கள் எதையும் நேர்மையா செய்பவர்கள். ஆனா 6ஆம் இடத்துல சனி இல்லாத காலங்கள்ல நீங்க எடுத்த கடன்கள் உங்களை உறங்க விடாம செய்திருக்கலாமுங்க. நீங்க ஒருவருக்கு மிகவும் உதவியா இருந்திருக்கீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு ஏமாளியா சித்தரிச்சு உங்க மீது பழி சுமத்தி இருப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் அல்லங்க. இது சனி பகவான் உங்க எதிரிகளை அடையாளம் காண வைத்த ஒரு கர்ம பரீட்சைங்க.
இப்பொழுது துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்துல 6ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கும் இடமாகுங்க. இது உங்களுக்கு புதிய தெம்ப தருமுங்க. கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனைகள் தீர புதிய வருமான வழிகள் பிறக்குமுங்க. உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் இப்பொழுது தங்கள் செயல்களுக்காக வருந்துவார்கள், அல்லது அவர்களே உங்கள் முன்னால தலை குனிந்து நிற்பாங்கங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு புதிய அதிகாரம் தொடங்குகிறதுங்க. அந்த பழைய கசப்பான தோல்விகள் மறையும் காலம்ங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்து சனிப்பெயர்ச்சி சனி பகவானிடம் மாறும்போது உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்குமுங்க. யார் உங்க நண்பரா வைத்திருக்கணும், யாரை உங்க எதிரியா கருதி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குமுங்க. 6ஆம் இடத்துக்கு சனியின் காலம் என்பதால நீங்க எதை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம்ங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனதில் ஒரு உறுதி பிறக்குமுங்க. இதுவரை உங்களை அலைக்கழித்த சட்ட சிக்கல்கள் அல்லது வழக்குகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக முடியுமுங்க. இதுவரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் உங்கள் அசுர வளர்ச்சியை கண்டு திகைத்து போவார்கள். இந்த மாற்றம் உங்கள் செயல்களில் ஒரு பெரிய வேகத்தை கொண்டு வருமுங்க. தேவையற்ற பயங்கள் விலகி ஒரு போர்க்குணம் பிறக்குமுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்றவர்கள் இப்போது உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்களாக இருப்பாங்கங்க. இது உங்களுக்கு ஒரு சவாலாக தெரிஞ்சாலும் உண்மையில் எதிரிகளை இறைவன் உங்கள் வாழ்விலிருந்து அகற்றும் அல்லது அவர்களை செயலிழக்க செய்யும் செயல்முறையாகவே இது பார்க்க வேண்டுமுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்க. அவர்கள் சொல்லும் ஒரு சிறிய ரகசியம் உங்கள் தொழில் எதிரிகளோட திட்டங்களை தவிடுபொடியாக்குமுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா துலா ராசியின் ஜாதகத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறாருங்க. 6ஆம் இடமான மீனராசி என்பது குருவின் வீடுங்க. சுக்கிரனும் குருவும் குருமார்கள் என்றாலும் இங்கு அமரும் சனி பகவான் உங்களுக்கு கடன்களை தீர்க்கும் வலிமையை வழங்குவாருங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு காலமா இருக்குதுங்க. 6ஆம் இடத்திற்கு சனி உங்கள் காதலில் உள்ள எதிர்ப்புகளை முறியடிப்பாருங்க. உங்கள் காதலை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பயந்த காலம் இனி மறைந்து விடுமுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் நண்பரின் மூலமா ஒரு பெரிய உதவி கிடைக்குமுங்க. அந்த நேரத்துல நீங்க துணிச்சலா பேசி உங்க காதலை திருமணத்தை நோக்கி நகர்த்தலாமுங்க. தவறான உறவுகளில் இருந்து விடுபட துடித்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு சட்டப்பூர்வமான தீர்வு கிடைக்குமுங்க. காதல்ல நேர்மை இருப்பவர்களுக்கு எந்த எதிர்ப்பும் இப்பொழுது நிற்காதுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் இனி தீருமுங்க. 6ஆம் இடத்து சனி என்பது உங்கள் துணையின் மூலம் உங்களுக்கு இருந்த சில மனக்கசப்புகளை நீக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் வீண் வாக்குவாதங்கள் ஒரு பொதுவான நண்பரின் தலையீட்டிற்கு பிறகு மறைந்து விடுமுங்க. உங்கள் துணையின் பெயரில் இருந்த கடன் சுமைகள் குறைய தொடங்குமுங்க. அந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து பேசினா உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு புதிய பொலிவை பெறுமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை துலா ராசிக்காரர்கள் இப்போது அபரிமிதமான வளர்ச்சியை சந்திப்பீங்க. 6ஆம் இடத்து சனி என்பது வேலையில் இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தருமுங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்குமுங்க. தொழிலில் இருந்த போட்டிகள் மறைந்து உங்கள் கை ஓங்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது ஒரு பெரிய திட்டம் உங்களை தேடி வருமுங்க. அது உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுமுங்க. மேலதிகாரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குமுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு பணிந்து நடப்பாங்க. பொருளாதார ரீதியா நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை இப்போது கை கொடுமுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆகுமுங்க.
6ஆம் ஸ்தான சனி என்பது ருணத்தை, அதாவது கடனை தீர்ப்பவருங்க. நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தா அதிலிருந்து இப்போது விடுபடலாமுங்க. சொத்து வாங்குதல் அல்லது பழைய கடன்களை ஒரேடியா அடைத்தல் போன்ற சுபகாரியங்கள் நடக்குமுங்க. சிக்கனத்தை தாண்டி பணப்புழக்கம் உங்கள் வங்கி சேமிப்பை உயர்த்துமுங்க. உங்கள் வாழ்க்கையில மறைந்திருந்த பல துரோகிகளை இறைவன் இப்போது உங்க கண் முன்னாடி வீழ்த்துவாருங்க. உங்கள் வாழ்க்கைய அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லவே போராட்டங்கள் முடிந்து வெற்றிகள் தொடங்கும் நேரமா இது இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு புகழ தருவாருங்க. அந்த தெளிவோடு சனியின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை இனி ஒரு புதிய சரித்திரத்தை படைக்குங்க. முடிவாக துளாராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6 நடந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரும் வெற்றிகளை தருமுங்க. எதிரிகள் விலகி கடன் பிரச்சனைகள் தீருமுங்க. ஒரு பெண்ணின் ஆலோசனை உங்கள் வாழ்வில் தடைகளை நீக்குமுங்க. இறை நம்பிக்கையுடனும் பெரியவர்களோட ஆசையுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில இனி ஒளிமயமாகுமுங்க. துளாராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் அழுத்தம் உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல போராட்டமா உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா வேலை உயர்வு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியா நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படுமுங்க. புதிய தொழில்ல நம்பிக்கையா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால சிறப்பும் பெருமையும் உண்டாகுமுங்க. அலுவலகத்துல விரைந்து செயல்படுவதன் மூலமா நம்பிக்கை அதிகரிக்குமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அடைகின்ற வாய்ப்பு உருவாகுமுங்க. வியாபாரத்துல நல்ல தனலாபம் ஏற்படுமுங்க. தொழிலை விரிவு செய்வதற்கு முதலீடுகளை அதிகரிக்கணுமுங்க. குடும்பத்துல இருந்த சிரமங்கள் விலகுமுங்க. பிள்ளைகளால மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுமுங்க. பெரியவர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சோர்வடையாம பாடுபட வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய முதலீடுகள்ல மிக நம்பிக்கையோடு இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. கேது 11ல இருப்பதால ஆன்மீக பெரியவரோட ஆசையால குடும்பத்துல நல்லது நடக்குமுங்க. வியாபார விஷயத்துல மனம் போன போக்குல செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை கவனமா செய்ய வேண்டுமுங்க. துளாராசிக்காரங்க தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக களைப்பை பார்க்காம பாடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக புத்திசாலித்தனமா நடந்து கொள்ள வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க. வாழ்க்கையில முன்னேற எதிர்நீச்சல் போடவும் தயங்காத துலா ராசியினரே, இந்த காலகட்டம் ராசி அதிபதி சுக்கிரனோட சஞ்சாரம் வீண் அலைச்சலை தருமுங்க. முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பதுல தாமதம் உண்டாகுமுங்க. மனதுல தெளிவு உண்டாகுமுங்க. ஆக்கப்பூர்வமான எதையும் செய்யும் எண்ணம் தோன்றுமுங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால அனுகூலம் உண்டாகுமுங்க. தொழில், வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்வது நல்லதுங்க. பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்குமுங்க. பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமா செய்து வெற்றி காண்பீர்கள். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகுமுங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமுங்க. இழுபறியாக இருந்த காரியம் சாதகமா முடியுமுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருமுங்க. அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க. சுலபமாக முடிந்துவிடும் நினைக்கிற காரியம் கூட சற்று தாமதமாகலாமுங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்கள்ல இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவுமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா சித்திரை 3, 4ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாமுங்க. உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணுங்க.
தூக்கமில்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தருமுங்க. 2வதா சுவாதி நட்சத்திரக்காரங்க, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாமுங்க. வேலையில கவனமுடன் செல்வது நல்லதுங்க. 3வதா விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள், இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகுமுங்க. அதனால ஏற்பட்ட மனபாரம் குறையுமுங்க. வரக்கூடிய உபரி வருவாயால கடன் அடைபடுமுங்க. தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேருமுங்க. வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாளுங்க. பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுங்க. களத்திரத்தின் மேன்மைதனை மேதினுக்கு உளத்திரத்தால் உணர்த்தியதில் உயிர் பெருக்கி மலர்கொடியால் ஆசி பெற்ற காவியனே, வளம் பெறவே அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.